வெயிலாவது மழையாவது எப்படி இருந்தாலும் வேலை 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 தான். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. ஸோ வழக்கம் போல் நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் உழவு ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். வேறு என்ன, இந்த பார்த்தினித்தோட தொல்லை தான். வேறு ஒரு காட்டுக்கு ஓட்ட போயிருந்தாங்க, அதை முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம காடு ஓட்ட வந்தாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்ருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ எங்களால் முடிஞ்ச வீடியோஸை காட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை எடுத்து போட்டுட்ருக்கோம். முடிஞ்சால் ஒரு சப்போர்ட்டை கொடுங்க, ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். பார்த்தினி செடிங்கிறது ஓரளவுக்கு நம்ம விதை கொட்டுறதுக்கு முன்னாடியே அழிச்சிட்டா பரவாயில்ல. இம்புட்டு விதை வந்ததுக்கப்புறம் அதை உழவு ஓட்டி ஒரு பிரயோஜனமும் கிடையாது தான். ஒரு 1000 செடிக்கு ஒரு 10 செடி அழியும் இந்த மாதிரி உழவு ஓட்டினா. இம்புட்டு விதையை வச்சுக்கிட்டு உழவு ஓட்டி அது எந்த காலத்தில் அழிக்கிறது? வேறு என்ன பண்ணுறது? நமக்கு வெளி வேலையும் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து வாடகைக்கு வண்டி ஓட்டு போகிறதுனால நம்ம காட்டிலையும் பெருசாக வந்து இது பண்ண முடியல. ஸோ ஃபோக்கஸ் பண்ண முடியல. இன்றைக்கி டைம் கிடச்சிது, வெளியே ஓட்டிகிட்டு வந்துட்டு இதை ஓட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஓட்டுறோம். விதை வந்ததுக்கப்புறம் ஓட்டி ஒரு பிரயோஜனமும் கிடையாது தான், புரியுது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. நம்ம ஓடலான்னு நினைக்கிறப்ப காடு ஈரங்காஞ்சி போயிடுது, இல்லைன்னா மழை பெஞ்சிருது. அதனால் இந்த செடி வந்து தப்பிச்சிக்கிட்டே தான் இருக்குது. பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற 2 வயலும் நல்லாவே அறுவடை ஆகிடுச்சு ஓரளவுக்கு. ஏன்னா அங்கே பெருசாக வெயிலும் இல்லை, இன்னொன்று வந்து அடிக்கடி அங்கே வந்து உழவு ஓட்டுறதுனால டக்குன்னு போயிடுது. இந்த மேலே இருக்க இந்த 2-3 வயல் வந்து அநியாயத்துக்கு வளர்ந்து போயிடுது. ஸோ இப்போ ஓட்டி போட்டு மேலே ஒரு வயல் சோளம் வச்சுருக்கு. அதே மாதிரி இதையும் விதைச்சிடலாம் அடுத்த மழை பெஞ்சதுன்னா. அடிக்கிற வெயில் பார்த்தா நாமும் என்னமோ சூரியனுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அம்மா எவ்வளோ வெயில். அக்கா பையன் வந்து ட்ரக்கில் போகணுன்னு அடம்பிடிச்சான். சரின்னு கொண்டு போய் உட்கார வச்சேன். 2 நிமிஷத்துக்கு தூங்கிட்டான். இந்த குட்டீஸுங்களுக்குலாம் இதே வேலை தானே. காரு பைக்கு இந்த மாதிரி ட்ரக் எதில் ஏறினாலும் தூக்கம் வந்துச்சுன்னா 2 நிமிஷத்தில் தூங்கிடுறானுங்க. இதுக்கு வந்து அவ்வளோ ஆர்ப்பாட்டம், நானும் போவேன்னு. எடுக்கலாம். சம்மர் டைமில் இந்த காட்டு வேலை செய்கிறதுனால ஒரு கடுப்பாக இருக்கும், சலிப்பாக இருக்கும். செஞ்சு அவங்களுக்கு காலையில் 9 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். நம்ம இருக்கிற கொல்லிமலை அடிவாரமாக இருந்தாலும் வந்து எடுத்துகிட்டு வீடியோ சம்மர் போயிட்டு அதுலேயும் ட்ரக்கில் வந்து மேலே கூறு இல்லாமல் வந்து நம்மளுதாச்சும் பரவாயில்ல, தென்னந்தோப்பாக இருக்குது, அங்கங்கே வந்து நிழல் இருக்குது. ஆனால் வந்து தோப்பு இல்லாமல் வேறு காடு இல்லாமல் பெருங்காடெல்லாம் ஓட்ட போடுற ரொம்ப கஷ்டம் கூறலாமா. ஆனால் அதெல்லாம் இப்படி தான் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த சூரியனுக்கு என்ன காண்டோ தெரியல, வெயிலை போட்டு தாக்குன்னு தாக்குறாரு. இங்கே வந்து நம்ம தீவன புல்லை நட்டுருக்குறோம். இது வந்து குட்டிக்கிட்டே இருக்க செடி வந்து சனப்பன்னு சொல்லுவாங்க. ஆடு மாடு சூப்பராகவே சாப்பிடுவோம் அதை. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க வந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இது பெருசாகிடுச்சுனாவே அவங்க ஆடு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம தோட்டத்தில் தான் ஆடு மாடெல்லாம் இருக்குது. இங்கே அம்மா வீட்டில் வந்து எதுவுமே கிடையாது. அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாச்சு. வேணுன்னா வந்து பிடிங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த பூச்சியெல்லாம் இந்த பார்த்தினி செடி ஓட்டுறப்ப தான் அதிகமாக வந்து ட்ரக்கில் உட்காரும். நானும் நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கான ஒர்க்கை முடிச்சாச்சு. வெயில் தாங்க முடியல. நம்ம வந்து அடிவாரத்தில் தான் இருக்கோன்னு பேர், ஆனால் என்னமோ சூரியன் பக்கத்துலேயே சேர் போட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.